சுரா கைடு டிஎன்பிஎஸ்சி போட்டித் தேர்வுக்கான புதிய பதிப்பு. லேட்டஸ்ட் நியூ क्वेश्चन பேப்பர் பேட்டர்ன் அடிப்படையில் உருவாக்கப்பட்ட ஒரே கைடு. சுராஸ் டிஎன்பிஎஸ்சி கைடு. எளிய முறையில் டிஎன்பிஎஸ்சி தேர்வில் வெற்றி பெற சுராஸ் கைடு தான் ஒன்லி சாய்ஸ். தற்போது அனைத்து புத்தக கடை மற்றும் புத்தக கண்காட்சிகளிலும் கிடைக்கும். வாவ், ஆனியன் தோசா. My choice is always onion dosa. Vegetable dosa. It's my choice. Podi dosa. My choice is podi dosa. Wow, masala dosa. It's always my choice. தோசை வகைகளில் ஒவ்வொருவருக்கும் ஒவ்வொரு சாய்ஸ் இருக்கலாம். ஆனால் எல்லா வகை தோசைகளுக்கும் ஒரே சாய்ஸ் இதயம். வணக்கம். செய்திச் சுருக்கம். பள்ளி வளாகத்தில் ஆம்ஸ்ட்ராங்கின் உடல் அஞ்சலி செலுத்த வரும் மாயாவதி. சென்னை பெரம்பூரில் பகுஜன் சமாஜ் கட்சியின் மாநில தலைவர் ஆம்ஸ்ட்ராங் கொலை செய்யப்பட்ட சம்பவம் பெரும் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. பிரேத பரிசோதனைக்கு பின் அவருடைய உடல் குடும்பத்தினரிடம் ஒப்படைக்கப்பட்டது. ராஜீவ்காந்தி அரசு மருத்துவமனையில் இருந்து ஐனாவரத்தில் உள்ள அவருடைய வீட்டிற்கு உடல் ஊர்வலமாக கொண்டுவரப்பட்டது. அமைச்சர் சேகர் பாபு, காங்கிரஸ் மாநில தலைவர் செல்வ பெருந்தகை உட்பட பலர் அஞ்சலி செலுத்தினர். இறுதி அஞ்சலிக்காக ஆம்ஸ்ட்ராங் உடல் வீட்டிலிருந்து பெரம்பூரில் உள்ள பண்டர் கார்டன் மேல்நிலைப்பள்ளி வளாகத்திற்கு இன்று காலை கொண்டு வரப்பட்டது. காலை 11 மணி அளவில் கட்சித் தலைவர் மாயாவதி அஞ்சலி செலுத்துகிறார். இதனிடையே ஆம்ஸ்ட்ராங்கின் உடலை பெரம்பூரில் உள்ள பகுஜன் சமாஜ் கட்சி அலுவலகத்தில் அடக்கம் செய்ய அனுமதி கோரி தொடரப்பட்ட வழக்கு இன்று காலை விசாரணைக்கு வருகிறது. திமுகவுக்கு பதிலடி கொடுக்க தயாராகும் மத்திய அமைச்சர்கள். பாஜ அதிரடி திட்டம். நடந்து முடிந்த லோக்சபா தேர்தலில் பாஜகவுக்கு பெரும்பான்மை கிடைக்காததால் தோழமை கட்சிகளின் தயவுடன் ஆட்சி அமைத்துள்ளது. எதிர்க்கட்சிகளின் பலம் அதிகரித்துள்ளதால் கடந்த பார்லிமெண்டில் இருந்தது போல அவர்கள் அமைதியாக இருக்க மாட்டார்கள். இனி பார்லிமெண்ட் கூட்டத்தொடர் கூச்சல் குழப்பமாகத்தான் இருக்கும் என்பதை நடந்து முடிந்த முதல் கூட்டத்தொடர் உணர்த்திவிட்டது. லோக்சபாவில் திமுகவின் எதிர்ப்பும் கடுமையாக இருக்கும் என்பது எம்பிக்களின் பேச்சில் இருந்தே தெரிகிறது. இதனால் எதையும் சமாளிக்க பாஜகவில் திட்டங்கள் தயாராகி வருகின்றன. ஜனாதிபதி உரைக்கு நன்றி தெரிவித்த விடுதலை சிறுத்தைகள் கட்சித் தலைவர் திருமாவளவன் நாடு முழுவதும் பூரண மதுவிலக்கை அமல்படுத்த மத்திய அரசு நடவடிக்கை எடுக்க வேண்டும் என பேசினார். ஆர்டிகிள் 47 உறுப்பு எண் 47 டைரக்டிவ் பிரின்சிபல்ஸ் மிக முக்கியமான ஒரு வழிகாட்டுதலை தருகிறது. இந்திய அளவிலே இந்திய ஒன்றிய அரசு போதைப் பொருள்களையும் சாராயத்தையும் முழுமையாக நீக்குவதற்கு விலக்குவதற்கு உரிய நடவடிக்கைகளை மேற்கொள்ள வேண்டும் என்று வழிகாட்டியிருக்கிறது. அதன் அடிப்படையில் 1954 ஒரு கமிட்டி உருவாக்கப்பட்டது, மதுவிலக்கு விசாரணை குழு. அது அளித்த அறிக்கை 1958 நடைமுறைப்படுத்த வேண்டும் என்று பரிந்துரைத்தது. ஆனால் இந்திய ஒன்றிய அரசு இதுவரையில் அதை நடைமுறைப்படுத்துவதற்கு எந்த முயற்சியையும் மேற்கொள்ளவில்லை. அப்போது பதிலளித்த மத்திய நிதி அமைச்சர் நிர்மலா சீதாராமன், லோக்சபாவுக்கு வந்து மத்திய அரசுக்கு அறிவுரை வழங்குவதற்கு முன் தமிழக முதல்வருக்கு வழங்குங்கள். தமிழகத்தில்தான் போதைப் பொருட்கள் நடமாட்டம் அதிகம் உள்ளது என்றார். இதற்கு எதிர்ப்பு தெரிவித்து திமுக எம்பிக்கள் அனைவரும் கூச்சலிட்டனர். I'll say this, if you allow me, both in English and Tamil. He is requesting the union government to invoke provisions given in the constitution, particularly referring to the preamble, to bring in prohibition and also to ensure that there are no drug in the country. A very noble cause. I really appreciate the point he's raised there. But the party with which he's in alliance in Tamil Nadu, which is in government there, saw 56 people die due to illegal liquor. He should first preach there. He should first preach there. He should first talk there. Drug is rampant in Tamil Nadu. He should talk there rather than tell us, madam. Thank you. பாஜக சீனியர் தலைவர்கள் சரியான பதிலடி என நிர்மலாவை பாராட்டினர். இனி பார்லிமெண்டில் திமுக எம்பிக்கள் எது பற்றி பேசினாலும் அதற்கு சரியான பதிலடி கொடுக்க நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமனும் இணையமைச்சர் எல் முருகனும் தயாராக இருக்க வேண்டும் என கட்சித் தலைமை சொல்லியிருக்கிறதாம். அதற்காகவே தமிழகத்தில் என்ன நடக்கிறது, அங்கு நிலவும் பிரச்சினைகள் என்னென்ன என்பது பற்றிய அனைத்தையும் இந்த இரு அமைச்சர்களும் கண்காணித்து வருகிறார்களாம். கவர்னர் பணியில் அதிருப்தி, தயாராகும் புதிய லிஸ்ட். எதிர்க்கட்சிகள் ஆட்சி செய்யும் மாநிலங்களில் சில கவர்னர்களின் செயல்பாடுகள் திருப்திகரமாக இல்லை என பாஜக தலைவர்கள் மத்தியில் ஒரு கருத்து நிலவுகிறது. குறிப்பாக மேற்குவங்க கவர்னர் ஆனந்த போஸ் குறித்து பாஜகவில் இருந்த நல்ல அபிப்பிராயம் குறைந்துவிட்டது. கேரளாவைச் சேர்ந்த போஸ் ஒரு முன்னாள் IAS அதிகாரி. இவருக்கும் மேற்குவங்க முதல்வர் மம்தா பானர்ஜிக்கும் 7ஆம் பொருத்தம் என்றுதான் சொல்ல வேண்டும். இருவருக்கும் இடையிலான மோதல் புதிய உச்சத்தை எட்டியுள்ளது. கவர்னர் மாளிகையில் பணியாற்றும் ஒரு பெண்ணை பாலியல் கொடுமை செய்ததாக கவர்னர் மீது மம்தா குற்றம் சாட்டினார். இதை மறுத்துள்ள போஸ் மம்தா மீது மான நஷ்ட வழக்கு தொடர்ந்துள்ளார்.
மம்தாவை கட்டுக்குள் வைக்காமல் அவர் வைத்த பொறியில் கவர்னர் சிக்கி தவிப்பதாக பாஜக தலைவர்கள் வருத்தப்படுகின்றனர். தமிழக கவர்னர் ரவியும் கேரள கவர்னர் ஆரிப் முகமது கானும் எப்படி செயல்படுகின்றனர் என்பதை பார்த்து போஸ் கற்றுக்கொள்ள வேண்டும் என்கின்றனர். மேலும் கவர்னராக இருப்பவர் ஒரு ஆண்டில் குறைந்தபட்சம் 292 நாட்கள் தான் பணியாற்றும் மாநிலத்தில் தங்கியிருக்க வேண்டும் என்ற விதிமுறை உள்ளது. ஆனால் இதையெல்லாம் மேற்குவங்க கவர்னர் பின்பற்றுவதாக தெரியவில்லை. தன் மாநிலத்தில் தங்காமல் அடிக்கடி டில்லிக்கு வந்து விடுகிறாராம். 2026இல் மேற்குவங்க சட்டசபை தேர்தல் நடக்க உள்ள நிலையில் ஒரு அரசியல்வாதி அங்கு கவர்னராக நியமிக்கப்பட வேண்டும் என பிரதமருக்கு கோரிக்கை வைக்கப்பட்டுள்ளதாம். 3வது முறையாக பிரதமராகியுள்ள மோடி இப்போதுள்ள கவர்னர்களின் செயல்பாடுகளை ஆய்வு செய்வதாக கூறப்படுகிறது. விரைவில் மேற்குவங்க கவர்னர் உட்பட சில மாநில கவர்னர்களை மாற்றுவார் என டெல்லி அரசியல் வட்டாரங்களில் பேசப்படுகிறது. விக்கிரவாண்டி இடைத்தேர்தலில் திராவிட முன்னேற்ற கழகம் காங்கிரஸ் கூட்டணியின் வேட்பாளராக உதயசூரிய சின்னத்திலே திராவிட முன்னேற்ற கழகத்தால் நிற்கப்பட்டிருக்கின்ற வேட்பாளர் மிகப்பெரிய வெற்றியை பெறுவார். பாரதிய ஜனதா கட்சியும் பாட்டாளி மக்கள் கட்சியினுடைய கூட்டணியினுடைய வேட்பாளர் மிகப்பெரிய வித்தியாசத்தில் தோற்பார் என்பது உறுதி. மக்களை திசை திருப்புவதற்கு ஏதாவது செய்யலாம் என்ற முறையிலே வன்முறையை கையிலே எடுத்திருக்கின்றார்கள். பாட்டாளி மக்கள் கட்சியை சார்ந்தவரும் பாரதிய ஜனதா கட்சியை சார்ந்தவரும் வன்முறையால் மக்களை திசை திருப்ப முடியாது. எப்போதும் நாம் தமிழர் கட்சி, அதாவது சீமான் கட்சி தானே சொல்றீங்க, அவங்கதான் வன்முறையிலே ஈடுபடுகின்றவர். சமீபத்திலே நடந்து முடிந்த நான் வெற்றி பெற்ற ஈரோடு தொகுதியிலேயே வன்முறையை கையாண்டவர்கள் சீமான் இயக்கத்தை சார்ந்தவர்கள் தான். ஆனால் வன்முறையால் எதையும் சாதிக்க முடியாது. அவர்கள் எப்போதுமே டெபாசிட் வாங்குவது கூட களவில் நடக்காது என்பதை நான் சொல்லிக்கிறேன். ஆம்ஸ்ட்ராங் கொலை செய்யப்பட்டது கண்டிப்பாக கண்டிக்கத்தக்கது. யார் அதில் குற்றவாளிகளோ அவர்களை பிடித்திருப்பதாக செய்திகள் வந்திருக்கின்றது. கண்டிப்பாக அவர்கள் மீது வழக்கு தொடர்ந்து கடுமையான தண்டனையை நீதிமன்றம் வழங்கும் என்று நான் நம்புகின்றேன். ஏதோ 2-3 கொலைகள் நடந்து விட்டது, ஆகவே இந்த ஆட்சியில் கொலைகள் அதிகமாகிவிட்டது என்று சொல்கின்றார்கள். அது உண்மையல்ல. கொலைகளும் திருடும் மற்றபடி ஆள் மாறாட்டம் செய்வதெல்லாம் ஆண்டாண்டு கணக்காக நடந்து கொண்டுதான் இருக்கின்றது. வெள்ளக்கார காலத்திலே நடந்து கொண்டுதான் இருக்கின்றது. ஆகவே இன்றைக்கு கொலை செய்யப்பட்டு விட்டதாலேயே அது அரசாங்கம் பொறுப்பேற்க முடியாது. அதே போல் கள்ளச்சாராயம் காய்ச்சப்பட்டு சில பேர் பல பேர் உயிரிழந்திருக்கின்றார்கள். அதில் காட்சியவர்களை பிடித்து இருக்கின்றார்கள். அதிமுகவை சார்ந்த நண்பர்கள் சில பேர் இன்றைக்கு எடப்பாடியை பொறுத்த வரையில் கள்ளச்சாராயம் பெருகிவிட்டது, ஆகவே இந்த அரசு ராஜினாமா செய்ய வேண்டும் என்று எடப்பாடி அவர்களும் மற்றவர்களும் கூக்குரல் இட்டுக் கொண்டிருக்கின்றார்கள். கள்ளச்சாராயத்திலே ஈடுபட்டு வழக்கிலே பிடிபட்டு தெருவிலே வெறும் வேஷ்டியோடு போலீசாரால் இழுத்துச் செல்லப்பட்ட ஒரு நபர் இன்றைக்கு ஒரு கட்சியிலே சட்டமன்ற உறுப்பினராக இருக்கின்றார். அது எந்த கட்சி என்று வேண்டும் என்று கேட்டால் நான் சொல்ல தயாராக இருக்கின்றேன். அவர் பெயரை சொல்லவும் நான் தயாராக இருக்கின்றேன். ஆகவே எடப்பாடி அவர்கள் பேசும்போது தன்னுடைய முதுகிலே அழுக்கை வைத்துக் கொண்டு மற்றவர்களை பற்றி புறம் பேசக்கூடாது. சில இடங்களிலே தெரிஞ்சே கூலிப்படைகள் இருக்கின்றது. ஆனால் இப்போது கூலிப்படைகள் என்று சொல்வதை விட பாரதிய ஜனதா கட்சியின் படைகள் என்று சொல்லலாம். ஏனென்றால் பாரதிய ஜனதா கட்சி தமிழகத்திலே இருக்கின்ற அத்தனை ரவுடி பசங்களையும் அத்தனை கூலிப்படைகளையும் தங்களுடைய கட்சியிலே, அதுவர்களுடைய அறுவை அண்ணாமலை இருக்கின்றாரே, அவர் வந்த பிறகு அவர்களை எல்லாம் கட்சி உறுப்பினராக ஆக்கி இருக்கின்றார்கள். 2-3 நாட்களுக்கு முன்பு ஒரு பத்திரிகையில கூட பாரதிய ஜனதா கட்சியிலே சேர்ந்துள்ள ரவுடிகளை பற்றியும் கொலைகாரர்களை பற்றியும் தீய சக்திகளை பற்றியும் ஒரு பெரிய பட்டியலே வந்தது. ஆகவே தமிழகத்திலிருந்து அண்ணாமலை கொஞ்சம் ஒதுங்கி இருந்தால் கூட தமிழகத்திலே கொஞ்சம் நல்லபடியாக மக்கள் வாழ முடியும் என்று. சாராயத்தை ஒழிப்பீங்களா மழுப்பிய திமுக வேட்பாளர். விக்கிரவாண்டி இடைத்தேர்தல் வரும் 10ஆம் தேதி நடைபெற உள்ளது. திமுக வேட்பாளர் அன்னியூர் சிவா பிரச்சாரம் செய்தார். அப்போது இளைஞர் ஒருவர் மதுவை ஒழிப்பீங்களா என கேள்வி கேட்டார். திமுக வேட்பாளர் மழுப்பலாக பதில் கூறினார். மதுவை ஒழிக்கணும், அதுக்கு என்ன ஒரு முடிவு சொல்லுங்க. விக்கிரவாண்டி அது எம்எல்ஏ பேசுறது இல்லனா, இல்லனா நீங்க பேசுங்க. அது பிரதமர் பேசணும். பிரதமர் தமிழ்நாட்டுல தான மது இல்ல இந்தியா பூரா இருக்குது, குஜராத்ல இருக்குது. அண்ணா ஸ்டாலின் ஐயா வந்து அது குஜராத்ல இருக்குது. அங்க ஒழிச்சிக்கலாம், குஜராத்ல இருக்குது, ஒழிக்கலாம்.
இல்ல ஏன் பேச விட மாட்டீங்க? ஏன் பேசணும்? ஸ்டாலின் ஐயா ஒழிக்கிறேன்னு சொன்னார்ல. ஒழிப்பாரு. நாம குடிக்காம இருந்தா அது ஒழிஞ்சிடும். குடிக்காம இருக்கோம். அவர் தானே வேட்பாளர், அவர்கிட்ட கேட்கக்கூடாது ஐயா. இல்ல கேட்கக்கூடாது ஐயா. அவர் தானே வேட்பாளர், அவர் தானே எங்க வேட்பாளர். ஐயா யார் மொபைல் கட்டணம் உயர்வுக்கு இதுதான் காரணம். மொபைல் சேவை வழங்கும் ரிலையன்ஸ், ஏர்டெல் மற்றும் வோடஃபோன் ஆகிய நிறுவனங்கள் தங்களுடைய கட்டணத்தை சமீபத்தில் உயர்த்தின. இதற்கு காங்கிரஸ் கடும் எதிர்ப்பு தெரிவித்தது. தன்னிச்சையாக இந்த நிறுவனங்கள் கட்டணத்தை உயர்த்தியதை மத்திய அரசு ஏன் கட்டுப்படுத்தவில்லை என கேள்வி எழுப்பியது. இது தொடர்பாக மத்திய தொலைத்தொடர்புத்துறை அமைச்சகம் விளக்கம் அளித்துள்ளது. மொபைல் சேவை வழங்கும் நிறுவனங்கள் ட்ராய் எனப்படும் தொலைத்தொடர்பு ஒழுங்குமுறை ஆணையத்தின் கட்டுப்பாட்டில் வருகின்றன. சந்தை சூழ்நிலைகளுக்கு ஏற்ப அதே நேரத்தில் மக்களுக்கு பாதிப்பு ஏற்படாத வகையில் கட்டணங்கள் நிர்ணயிப்பதை ட்ராய் கண்காணித்து வருகிறது. கடந்த 2 ஆண்டுகளாக மொபைல் சேவை கட்டணங்கள் உயரவில்லை. 5G, 6G என பல புதிய தொழில்நுட்ப வசதிகள் மக்களுக்கு வழங்கப்படுகிறது. இதற்கு தேவையான கட்டமைப்புகளை ஏற்படுத்துவதற்கான செலவுகளை ஈடு செய்ய கட்டணங்களை உயர்த்த நிறுவனங்கள் கோரின. அதை ஆய்வு செய்து ட்ராய் அளித்த ஒப்புதலின்படியே கட்டண உயர்வை அந்த நிறுவனங்கள் அறிவித்துள்ளதாக கூறியுள்ளது. உலகிலேயே இந்தியாவில்தான் மிகவும் குறைவான கட்டணம் உள்ளது. ஆனால் கட்டண உயர்வு தொடர்பாக பல பொய்யான தகவல்கள் பரப்பப்பட்டு வருவதாக மத்திய தொலைத்தொடர்புத்துறை தெரிவித்துள்ளது. கேரளாவில் பரவும் புது காய்ச்சல், நிரம்பி வழியும் மருத்துவமனைகள். கேரளாவில் பறவை காய்ச்சல் அதிகரித்ததை அடுத்து மாநில எல்லைகளில் கட்டுப்பாடுகள் விதிக்கப்பட்டன. அதேபோல் டெங்கு காய்ச்சலும் பல்வேறு மாவட்டங்களில் பரவி வருகிறது. இதை கட்டுப்படுத்த மாநில அரசு பல்வேறு நடவடிக்கைகளை எடுத்து வரும் சூழலில் மேலும் பலவிதமான காய்ச்சல்கள் அங்கு வேகமாக பரவி வருகின்றன. மாநிலம் முழுவதும் கடந்த 5 நாட்களில் 55,830 பேர் காய்ச்சல் காரணமாக மருத்துவமனையில் சேர்க்கப்பட்டனர். இதில் 493 பேருக்கு டெங்கு இருப்பது உறுதியாகியுள்ளது. 1000த்திற்கும் அதிகமானோர் டெங்கு காய்ச்சலுக்கான அறிகுறிகளுடன் சிகிச்சை பெற்று வருகின்றனர். பன்றி காய்ச்சலால் 158 பேர் பாதிக்கப்பட்டனர். எலிக்கடி காய்ச்சலுக்கு 9 பேருக்கும், வெஸ்ட் நைல் காய்ச்சல் 6 பேருக்கும் இருப்பது கண்டறியப்பட்டது. 158 பேருக்கு கொரோனா தொற்றும், 64 பேருக்கு மஞ்சள் காமாலை இருப்பதும் உறுதியாகியுள்ளது. பன்றி காய்ச்சல் திருச்சூர் பண்ணையில் உள்ள சில பன்றிகளுக்கு பரவியதை அடுத்து அங்கிருந்த அனைத்து பன்றிகளையும் கொல்ல மாநில சுகாதாரத்துறை உத்தரவிடப்பட்டுள்ளது. எர்ணாகுளம், திருவனந்தபுரம், கொல்லம், ஆலப்புழா, பத்தனம்திட்டா, திருச்சூர் ஆகிய மாவட்டங்களில் காய்ச்சல் பாதிப்பு அதிகமாக உள்ளது. கேரளாவில் புது காய்ச்சல்கள் அதிகரித்து வருவதை அடுத்து மாநிலம் முழுவதும் மருத்துவமனைகள் நோயாளிகளால் நிரம்பி வழிகின்றன. போதுமான டாக்டர்கள் இல்லாதது, மருந்து தட்டுப்பாடு காரணமாக அவர்களுக்கு சிகிச்சை அளிப்பதில் தாமதம் நிலவுவதாக குற்றச்சாட்டு எழுந்துள்ளது. புது காய்ச்சல் பரவி வருவதால் மக்கள் பீதியடைந்துள்ளனர். மழைக்காலத்திற்கு முந்தைய சுகாதார நடவடிக்கைகளை மாநில அரசு திறம்பட கையாளாததே பல வகையான காய்ச்சல்கள் பரவுவதற்கு காரணம் என எதிர்க்கட்சியினர் கூறுகின்றனர்.